ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 28/5/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளேயே அற்புதமான நாள். அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இன்றைய தினம் இந்த கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நிலவி வந்த இந்த காண்டாவனம், கத்திரி வெயில், அக்னி நாள் இன்றோடு நிறைவு. இன்றோடு இந்த அக்னி நாள் நிறைவு பெறுகின்றது. எனவே இவ்வாறு இந்த சிறப்பு நாட்களிலே இந்த புதவாரம் என்பது அற்புதமான ஒரு நாள். நம் நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு செய்வதற்கு சிறந்த ஒரு நாளாகவும் அமைந்திருப்பது. நாம் ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வருடாந்த மகோத்சவங்கள் ஆரம்பமாகியிருக்கின்றன. இன்னும் சில ஆலயங்களில் நாளை மறுநாள் ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே சங்கானை இலிப்பைத்தாழ்வு என்கின்ற பதியிலே பெல்வில் அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. இலிப்பத்தாழ் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குரு அருள் ஆக்ஞையோடு இந்த மகோத்சவம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இவர் இன்னும் பல ஆலயங்களிலே இந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு, அல்லது வைகாசி மாதத்து விசாகத்துக்கு முன்னால் பௌர்ணமியை தீர்த்தமாக கொண்டு இந்த உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. அவ்வாறான சிறப்பான உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் நாம் சென்று பிரார்த்தனை செய்வதோடு, இப்பொழுது வத்துகாமம் மத்திய மாகாணம் கண்டி வத்துகாமம் முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த மகோத்சவம் நேற்றைய தினம் துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த உற்சவம் என்கின்ற பொழுதே அது உன்னதமான யாகம், ஒரு சிறப்பான நிகழ்வாக அங்கு அந்த ஈசான மூலையிலே யாகசாலை அமைக்கப்பட்டு தினமும் காலை மாலையிலே யாக பூஜைகள் நடைபெற்று அக்னி வளர்க்கப்பட்டு ஆகுதிகள் கொடுக்கப்பட்டு இறைவன் வீதி வலம் வருகின்ற பொழுது ஈசானத்திலே வந்ததும் யாக தர்சனம் என்கின்றதாகிய நிகழ்வும் காலை மாலை உற்சவங்களிலே நடைபெறும். இவ்வாறான சிறப்பு நிகழ்வு நாமும் கலந்து இறையருளை பெறுவதோடு இந்த உற்சவங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் வருகின்ற நாட்களில் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.